Hi friends, welcome back to Produce World. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நான் உங்க கூட onam recipe number 3 பாயசம் இல்லாம என்ன onam இல்லீங்களா? இன்னைக்கு பாயசம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பாசிப்பருப்பு பாயசம். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பாசிப்பருப்பு பாயசம் பண்றதுக்கு தேவையான ingredients நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ நான் எடுத்துர்க்கேன். ஒரு 10-15 முந்திரி, திராட்சை, 4-5 ஏலக்காய், தேவையான அளவு நெய், அப்புறம் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன். நல்லா தூசியெல்லாம் வடிகட்டிட்டு, அப்புறம் ஒரு பெரிய தேங்காய், ஒரு தேங்காயிலிருந்து எடுத்த ஃபஸ்ட்டு பாலுங்க, நல்லா திக்கான பால். அதுக்கப்புறம் 2ஆம் பால் வந்து எடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எடுத்த பால். இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம குக்கரில் வந்து முதல்ல பாசிப்பருப்பு வந்து வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பாசிப்பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது நெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு வந்து போட்டுட்டு, பாசிப்பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு வந்து நல்லா மணம் வருது. அந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக விடலாங்க. பாசிப்பருப்பு வேகிற டைமில் நம்ம திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளோட பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளப்பாகு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து வேகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெள்ளப்பாகு வந்து இதில் ஊற்றக்கூடாது. ஏன்னா வெள்ளப்பாகு ஊற்றினா வந்து பாசிப்பருப்பு வந்து வேகாது. இப்போது பாசிப்பருப்பையும் வெள்ளைப்பாகையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. பாசிப்பருப்பும் வெள்ளைப்பாகும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2ஆம் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதோட 2ஆம் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க. பாசிப்பருப்பு வந்து 2ஆம் பாலில் வந்து நல்லா குறுகி வரணும். ஒரு 10 நிமிஷம் குறுக விடலாங்க. இப்போது நம்மளோட பாசிப்பருப்பு வந்து நல்லா குறுகிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நல்லா திக்கான பால் அந்த எடுத்து வச்சுருக்கிறது, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக சூடான போதும், ரொம்ப கொதிக்கணுன்ட்டு இல்லை. சூடானதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதிக்கட்டும். இப்போது நம்ம 1ஆம் பாலில் வந்து ஊற்றுனது வந்து கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட திராட்சை முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் ஆட் பண்ணால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.